everyone, welcome to my channel Srinivi Studies. இன்னைக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதாவது நேஷனலிசம் இன் இந்தியா சாப்டரில் இப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரிட்டன் கவர்மெண்ட் என்னென்னா வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒரு கமிஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. அது என்னென்னா வந்துட்டு சைமன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. என்ன கமிஷன்னா சைமன் கமிஷன். யார் க்ரியேட் பண்ணுறான்னா சர் ஜான் சைமன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாரு. ஓகேங்களா. இந்த கமிஷன் வந்துட்டு எதுக்கு க்ரியேட் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு சேஞ்சஸ் கொண்டு, அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் சேஞ்சஸ் கொண்டு வரவும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஃபங்க்ஷனிங்கை வந்துட்டு அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்துக்கிறதுக்காகவும் தான் வந்துட்டு இந்த சைமன் கமிஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. சரிங்களா. இப்போ வந்துட்டு இந்த கமிஷனில் வந்துட்டு என்ன ஒரு அப்ஜெக்ஷன்னா, இந்த கமிஷனில் இந்தியன் மெம்பரே கிடையாது, எல்லாருமே வந்துட்டு பிரிட்டிஷ் மெம்பர் தான். ஓகேவா. இப்போ வந்து சைமன் கமிஷன் வந்து இந்தியாவுக்கு எப்போ, அதாவது 1928 எப்போ இந்தியாவுக்கு வந்துச்சோ அப்போ எல்லாருமே வந்துட்டு சைமன் கமிஷனை வந்து எப்படி வெல்கம் பண்ணாங்கன்னா, கோ பேக் சைமன், சைமன் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சைமன் கமிஷன் வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டு கோ பேக் சைமன் அப்படிங்கிற ஸ்லோகனோட தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆல் பார்ட்டிஸ், காங்கிரஸ், முஸ்லீம் லீக், எல்லா பார்ட்டிஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா சைமன் கமிஷனை எதிர்த்து வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா போராட்டம் பண்ணுறாங்க, டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா வைஸ்ராய் இர்வின் அப்படிங்கிற ஒரு வைஸ்ராய் என்ன பண்ணுறாருன்னா அக்டோபர் 1929 இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோம். டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபேவர் பண்ணுறோம், ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்துட்டு வைஸ்ராய் இர்வின் வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அப்புறம் வந்துட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், நம்ம அதாவது இந்தியாவோட ஃப்யூச்சர் கான்ஸ்டிடியூஷனை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இது எதுவுமே வந்துட்டு காங்கிரஸ்க்கு வந்துட்டு பிடிக்கலை. காங்கிரஸ்க்கு வந்துட்டு இவங்க என்ன தான் வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ், டொமினியன் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் கொடுத்தாலுமே வந்துட்டு காங்கிரஸ்க்கு வந்துட்டு இது பிடிக்கலை, இதில் ஈடுபாடு இல்லை. ஓகேங்களா. இப்போ ராடிக்கல்ஸ் பை ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் வேர் மோர் அசர்ட்டிவ். அதாவது என்னென்னா வந்துட்டு ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸும் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா வந்துட்டு புதுசாக வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறாங்கல்ல, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பிரபலமாகிக்கிட்டு இருக்கு, ரொம்பவே நிறைய சப்போர்ட் கிடைக்கிது. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா லிபரேட்ஸ் அண்ட் மாட்ரேட்ஸ், அதாவது இந்த லிபர்ட்டிக்காண்டி போராடுறவங்களும் இந்த மிடில் கிளாஸ் பீப்புளும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கொடுக்குற அந்த டொமினியன், அதாவது பிரிட்டிஷ் வந்துட்டு எல்லாத்துலேயும் டாமினேட் பண்ணுறாங்கல்ல, அதாவது ஈவன் கான்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து அவங்களோட மூக்க நுழைக்கிறது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இந்த லிபரேட்ஸ்க்கும் மாட்ரேட்ஸுக்கும் சுத்தமாக பிடிக்கல. அதனால் என்ன ஆகுதுன்னா இவங்க வந்துட்டு அதாவது லிபரேட்ஸ்க்கும் மாட்ரேட்ஸ்க்கும் இது வந்துட்டு பிடிக்காததுனால அவங்களோட சப்போர்ட் வந்துட்டு யாருக்குமே கிடைக்கல. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா டிசம்பர் 1929 ஜவஹர்லால் நேரு வந்துட்டு லாகூர் காங்கிரஸில் வந்துட்டு ஒரு இது வந்துட்டு மீட் பண்ணுறாரு. லாகூர் காங்கிரஸில் வந்துட்டு ஒன்று சொல்கிறாரு, அதாவது என்னென்னா பூர்ண ஸ்வராஜ், நம்மளுக்கு வந்து ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கிடைச்சிரும், நம்மளுக்கு கண்டிப்பாக இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிரும். ஆனால் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும்னா அதுக்கு வந்துட்டு அதாவது நம்மளுக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாருன்னா 26 ஜனவரி 1930 நம்மளுக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிரும். எப்படி கிடைக்கும்னா நம்ம வந்துட்டு உறுதிமொழி எடுக்கணும், நம்ம பிளட்ஜ் பண்ணணும். என்ன பிளட்ஜ் பண்ணணும், நம்மளோட முழு முயற்சியோடு நம்ம போராடுவோம் அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம பிளட்ஜ் பண்ணுவோம். அப்படி பிளட்ஜ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் இந்த பிளட்ஜ் மூமெண்ட்டுக்கு வந்துட்டு என்னென்னா வந்துட்டு அட்ராக்ஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ என்ன ஆகுதுன்னா அட்டென்ஷனை வந்துட்டு ரொம்ப அதிகமாக க்ரியேட் பண்ணுறதுக்கு மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாருன்னா நம்ம எவ்ரிடே லைஃப் சும்மா டெய்லி நடக்கிற இஷ்யூஸில் வந்துட்டு, அதாவது டெய்லி நடக்கிற பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகளில் வச்சுட்டு நம்ம ஒரு மூமெண்ட்டு க்ரியேட் பண்ணாதான் அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து அட்டென்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டு க்ரியேட் பண்ணலான்ட்டு இருந்தார். அதுதான் வந்து சால்ட்டை வச்சுட்டு வந்துட்டு சால்ட்டை மார்ச் போகிறாரு. அது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.